ஈரானின் மீது இடம்பெற்ற தாக்குதலை தொடர்ந்து உலக நாடுகள் பலவற்றிலும் தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஈரானுடைய கப்பல் தாக்கப்பட்டதற்கு உதவி அளிக்கின்ற ஒரு பொறிமுறை தொடர்பாக தற்பொழுது இலங்கை மீது பல நாடுகளும் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார்கள். ஏன் இவ்வாறான உதவியை செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இது ஒரு விபத்தாக கூறப்பட்டாலும் கூட இது ஒரு நீர்மூழ்கி தாக்குதலாக பல சர்வதேச நாட்டு செய்தி ஊடகங்களும் வர்ணிக்கின்றன. இந்த கப்பல் நிச்சயமாக ஈரானில் உள்ள கப்பல்களில் மிகவும் ஒரு புதியது. 2021 ஆண்டு சேவைக்கு விடப்பட்டது. இந்த கப்பலில் ஏறக்குறைய 200 பேர் இருந்தார்கள். சுமார் 100 மீட்டர் நீளமான ஒரு போர்க்கப்பல். அதாவது கடல் கப்பல்களை தாக்கி அளிக்கக்கூடிய மற்றும் வான் கலங்களை தாக்கி அளிக்கக்கூடிய மற்றும் ஏவுகணைகளை ஏவக்கூடிய கப்பலாக இருந்தது. இந்த கப்பல் காலி துறைமுகத்திலிருந்து 40 மைல்களுக்கு அப்பால் வைத்து தாக்கப்பட்டு அளிக்கப்பட்டிருக்கிறது. இது உண்மையிலேயே யார் செய்தார்கள் என்பதை இன்னும் உரிமை கூறாவிட்டாலும் இது சாதாரணமாக நடக்கக்கூடிய விடயமில்லை என்று சொன்னால் 2021 ஆண்டு கட்டப்பட்ட கப்பல் என்பது மிகவும் புதியது. இது இப்பொழுது இந்த போர் என்பது ஈரான் வளைகுடாவை விட்டு மீறி செல்வதாகவும் மிகவும் ஒரு கபடமானதாகவும் நிச்சயமாக இது ஈரான் இந்தியாவின் ஒரு நட்பு நாடம் மட்டும் மாத்திரமில்ல, ஒரு பயிற்சி அதாவது சர்வதேச பயிற்சியில் கலந்து கொண்ட கப்பலை அது தாக்குவது என்பது நிச்சயமாக இந்தியா போன்ற நாடுகளின் கண்டனத்திற்கும் உள்ளாகும் என்பதில் சந்தேகமில்லை. போர் விரிந்து செல்கின்றது என்பதில் எந்தவித சந்தேகம். காயமடைதல் என்பது தாக்குதல் இல்லாமல் அந்த கப்பல் மூழ்கடிக்கப்படவில்லை என்பதை காட்டுகின்றது. இது இந்த டோர்பிடோ போன்ற ஏவுகணைகளாக இருக்கலாம். அதாவது நீர்மூழ்கியில் இருந்து ஏவுகணை. நீர்மூழ்கிகள் வருவதை அடையாளம் காண முடியாது. அதைவிட இந்த உருமரப்பு செய்யப்பட்ட ஸ்டெல்த் சப்மரீன்ஸ் எனப்படுகின்ற ரேடர்களுக்கு அகப்படாத நீர்மூழ்கிகளை அமெரிக்கா வைத்திருக்கின்றது. அந்தவாறாக ரேடர்களில் அது அகப்படாமல் அந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கலாம். அல்லது சில வேளைகளில் ரேடர் உருமரப்பு செய்யப்பட்ட ஆளில்லா விமானங்கள் கூட, இந்த ஸ்டெல்த் ட்ரோன் கூட பாவிக்கப்பட்டிருக்கலாம். ஈழத்தமிழர்களுக்கு எதிரான இறுதி பெறும் பொழுது 6 கப்பல்களை அழிப்பதற்கும் ஆயுதங்கள் செல்வதை தடை செய்வதற்கும் அதுதான் அந்த உயிர் மூச்சின் நிறுத்தம் என்கின்ற நிலைக்கு அந்த போரை கொண்டு வந்திருந்தது. அதனை அமெரிக்கா தான் செய்திருந்தது. அமெரிக்கா தான் நேரடியாக இப்பொழுது இலங்கையை நேரடியாக சொல்கின்றது. தங்களுக்கு அந்த தகவல்கள் அமெரிக்கா தான் தந்தது. இந்த விஜயம் என்பது நிச்சயமாக வெற்றியளிக்கின்ற பல ஒப்பந்தங்களை எட்டுகின்றதாகவும் அதிலும் அந்த ஆஸ்திரேலியன் பென்ஷன் ஃபண்ட் எனப்படுகின்ற ஒரு பெரிய நிதி தொகை அவர்களிடம் இருக்கின்றது. அந்த தொகையின் முதலீடு என்பது கனடாவை நோக்கி வரக்கூடியதுமான அதுதான் அந்த முக்கியமான நோக்கமாக நாங்கள் பார்க்கலாம், அல்லது முக்கியமான வெற்றியாக நாங்கள் பார்க்கலாம். இவருடைய கருத்து கூறல் என்பது, அதாவது அவர் அந்த வித் ரிக்ரெட் என்கின்ற வார்த்தையை பாவித்து அதனை சொல்லி இருக்கின்றார். இது சர்வதேச விதிகளை மீறுதல் என்கின்ற வகையில் இது செல்கின்றது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதை சொல்வதற்கான துணிவு கூட தேவை. அண்டை நாடாக இருந்து கொண்டு FM 101.3 CMR தமிழ் FM அலைகளில் உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்தும் ஈரானின் மீது இடம்பெற்ற தாக்குதலை தொடர்ந்து உலக நாடுகள் பலவற்றிலும் தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அமெரிக்கா இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட தாக்குதலாக இது இருந்தாலும் இது உலக நாடுகளுக்கு விரிவடைந்த ஒரு போராக மாறியிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சர்வதேச ரீதியில் பயணிகள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்குகின்றார்கள். பொருளாதாரம் தளம்பல் நிலையில் இருக்கின்றது. இதே நேரத்தில் இலங்கை போன்ற நாடுகளிலும் இதனுடைய எதிரொலி என்பது பல விடயங்களிலும் காணக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் இன்றைய தினம் அதிகாலையில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு விபத்து என்று சொல்லப்படக்கூடிய கடலில் ஏற்பட்ட விபத்து என்பது நீர்மூழ்கி தாக்குதலாக இருக்கக்கூடும் என்று சர்வதேச நாடுகள் வலியுறுத்தி செய்திகளை வெளியிட்டிருக்கின்ற நிலையில் ஈரானுடைய கப்பல் தாக்கப்பட்ட விடயம் தொடர்பாக இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் கூடுதலாக பேச இருக்கின்றோம். அதே நேரத்தில் கனேடிய பிரதமர் மாகாணி அவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு சென்றிருக்கின்றார். ஆஸ்திரேலியாவில் செய்தியாளர் சந்திப்பை
மேற்கொண்ட அவர் இந்த ஈரான் போர் தொடர்பாக மீண்டும் சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். ஏற்கனவே இந்த போருக்கு ஆதரவை வெளியிட்டிருந்த மாகாணி அவர்கள் இப்பொழுது தன்னுடைய இந்த செய்தியாளர் சந்திப்பில் ஈரானுடைய அமெரிக்க தாக்குதல் என்பது சர்வதேச சட்டத்தை மீறுகின்ற ஒரு செயற்பாடாக இருக்கக்கூடும் என்ற ஒரு தகவலையும் வெளியிட்டிருக்கின்றார். இவை பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் தர்மா எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், ஈரானுடைய கப்பல் தாக்கப்பட்டதற்கு உதவி அளிக்கின்ற ஒரு பொறிமுறை தொடர்பாக தற்பொழுது இலங்கை மீது பல நாடுகளும் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார்கள். ஏன் இவ்வாறான உதவியை செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இது ஒரு விபத்தாக கூறப்பட்டாலும் கூட இது ஒரு நீர்மூழ்கி தாக்குதலாக பல சர்வதேச நாட்டு செய்தி ஊடகங்களும் வர்ணிக்கின்றன. உண்மையில் இந்த தாக்குதல் சம்பவம் என்பது ஈரானோடு தொடர்பட்டு பார்க்கின்ற பொழுது இது ஒரு விபத்தாக இருக்கக்கூடும் என்று நீங்கள் பார்க்கின்றீர்களா, அல்லது இது ஒரு திட்டமிட்ட தாக்குதல் தான், ஆனால் சர்வதேச கடற்பரப்பில் இடம்பெற்றிருக்கின்ற இந்த நிலையை விபத்தாக கூறுகிறார்கள்? இல்லை, இது நிச்சயமாக நீர்மூழ்கி தாக்குதல். இதில் எந்தவித சந்தேகமே நாங்கள் கொள்ள தேவையில்லை. ஈரானின் ஒரு மிக திறமையான கப்பல்களில் ஒன்று. இந்த கப்பல் எவ்வாறு இலங்கை கடற்பரப்பை அண்மித்த கடற்பரப்புக்கு சென்றது என்றால், இந்த பிப்ரவரி மாத இறுதியில் இந்தியாவில் ஆந்திரா மாநிலமாக தன்றிருக்கும் விசாகப்பட்டினத்தில் ஒரு கடற்பயிற்சி நடந்தது, ஆபரேஷன் மிலான் என்று. அந்த ஆபரேஷன் மிலானில் 74 நாடுகள் கலந்து கொண்டிருந்தன. அதில் 45க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்கள், அமெரிக்காவும் கலந்து கொண்டிருந்தது, ரஷ்யாவும் கலந்து கொண்டிருந்தது, ஈரானும் கலந்து கொண்டிருந்தது. இந்த ஈரானின் இந்த கப்பலுக்கு பெயர் வந்து IRIS டீனா. இந்த கப்பல் நிச்சயமாக ஈரானில் உள்ள கப்பல்களில் மிகவும் ஒரு புதியது. 2021ஆம் ஆண்டு சேவைக்கு விடப்பட்டது. இந்த கப்பலில் ஏறக்குறைய 200 பேர் இருந்தார்கள். சுமார் 100 மீட்டர் நீளமான ஒரு போர்க்கப்பல். அதாவது வந்து கப்பல்களை தாக்கி அளிக்கக்கூடிய மற்றும் கலங்களை தாக்கி அளிக்கக்கூடிய மற்றும் ஏவுகணைகளை ஏவக்கூடிய கப்பலாக இருந்தது. இந்த கப்பல் காலி துறைமுகத்திலிருந்து 40 மைல்களுக்கு அப்பால் வைத்து தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கிறது. இது உண்மையிலேயே யார் செய்தார்கள் என்பதை இன்னும் உரிமை கூறாவிட்டாலும் இது சாதாரணமாக நடக்கக்கூடிய விடயமில்லை என்று சொன்னால், 2021ஆம் ஆண்டு கட்டப்பட்ட கப்பல் என்பது மிகவும் புதியது. அதைவிட அதிக தொழில்நுட்பத்தை கொண்டது. எந்தவித ஒரு பிரச்சனையில் கூட அதனை கண்டுபிடிக்கக்கூடிய நிலைமை என்பது மிகவும் இலகுவானது. இப்பொழுது அதில் 101 அந்த மாலுமிகளுக்கு மேலானவர்கள் பலியானதாகவும் ஒரு 78 பேர் காயமடைந்ததாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. இலங்கையை பொறுத்தவரையில் நிச்சயமாக அது இவ்வாறான அது யாருடைய கப்பலாக இருந்தால் கூட அவ்வாறான ஒரு உதவிக்கு அது செல்ல வேண்டிய தேவை என்பது தவிர்க்கப்பட முடியாதது. அவ்வாறு அபாய நடவடிக்கை, அதாவது சமிஞ்சைகள், SOS என்கின்ற, அதாவது வந்து சேவ் அவர் சோல் எனப்படுகின்ற, எங்களை காப்பாற்றுங்கள் என்கின்ற அறிகுறி எந்த கப்பலில் இருந்து வந்தாலும் இந்த நாடும் அதற்கு செவிசாய்த்து செய்ய வேண்டும். ஆனால் இது இப்பொழுது இந்த போர் என்பது ஈரான் வளைகுடாவை விட்டு மீறி செல்வதாகவும் மிகவும் ஒரு கபடமானதாகவும், நிச்சயமாக இது ஈரான் இந்தியாவின் ஒரு நட்பு நாடும் மட்டும் மாத்திரமில்லை, ஒரு பயிற்சி, அதாவது சர்வதேச பயிற்சியில் கலந்து கொண்ட கப்பலை அது தாக்குவது என்பது நிச்சயமாக இந்தியா போன்ற நாடுகளின் கண்டனத்திற்கும் உள்ளாகும் என்பதில் சந்தேகமில்லை. போர் விரிந்து செல்கின்றது என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. என்னவென்றால், இது ஈரானில் உள்ள பாதுகாப்பு அந்த தரப்பு, கப்பல் பாதுகாப்பு தரப்பின் ஒரு பெரிய இழப்பு. அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இப்பொழுது இஸ்ரேல் தரப்பு கூறுகின்ற விடயம், அலி கமீனினுடைய உயிரிழப்பை தொடர்ந்து புதிதாக பதவியேற்கின்ற தலைவர் யாராக இருந்தாலும், அவர் எந்த மூலையில் இருந்தாலும் தாங்கள் அழிப்பதற்கு தயாராகிவிட்டோம் என்ற ஒரு விடயத்தை மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருக்கின்றார். இந்த நிலையில் இந்த போர் நீண்டு செல்லும் என்ற பல ஊகங்களும் தொடர்ந்து வெளியிடப்பட்டு வருகின்றன. இதே நேரத்தில் இலங்கையில் இப்பொழுது இந்த கப்பலில் இருந்தவர்களில் காயமுற்றவர்கள் கராபிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் அந்த சிகிச்சை, மேலதிக சிகிச்சைக்காக காலி மருத்துவமனைக்கு அனுப்பப்படுவதாக இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார்கள். இவ்வாறான நிலையில் இந்த காயமுற்றவர்களின் மூலமாக வாக்குமூலங்கள் பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இதன் மூலமாக உண்மைத்தன்மைகள் வெளிவரக்கூடிய நிலை இருக்கிறதா?
இல்லை, உண்மையிலே உண்மைத்தன்மை வெளிவரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. காயமடைதல் என்பது தாக்குதல் இல்லாமல் அந்த கப்பல் மூழ்கடிக்கப்படவில்லை என்பதை காட்டுகின்றது. இது இந்த டோர்பிடோ போன்ற ஏவுகணைகளாக இருக்கலாம். அதாவது வந்து நீர்மூழ்கியில் இருந்து ஏவுகின்ற ஏவுகணை. நீர்மூழ்கிகள் வருவதை அடையாளம் காண முடியாது. அதைவிட இந்த உருமரப்பு செய்யப்பட்ட ஸ்டெல்த் சப்மரீன்ஸ் எனப்படுகின்ற ரேடர்களுக்குள் அகப்படாத நீர்மூழ்கிகளை அமெரிக்கா வைத்திருக்கின்றது. அந்தவாறாக ரேடர்களில் அது அகப்படாமல் அந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கலாம், அல்லது சில வேளைகளில் ரேடர் உருமரப்பு செய்யப்பட்ட ஆளில்லா விமானங்கள் கூட, இந்த ஸ்டெல்த் ட்ரோன் கூட பாவிக்கப்பட்டிருக்கலாம் என்று தகவல் தெரியாது. மற்ற நீங்கள் இரண்டாவது குறிப்பிட்ட விடயம், இஸ்ரேல் இது ஒரு மதப்போர். இப்பொழுது இஸ்ரேல் வந்து அமெரிக்காவை வலிந்து போருக்குள் இழுத்தது என்பதை அந்த அமெரிக்காவின் ராஜாங்க செயலாளர் குறிப்பிட்டிருந்த பொழுதும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதனை அடுத்த நாள் மறுத்திருந்தார். ஆனால் நேற்று அமெரிக்க படை வீரர்கள் 200 பேருக்கு மேல் 40 படைப்பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள் இந்த போர் மதப்போர் என்று தங்கள் படையறியாதிகளாக கூறப்பட்டதாகவும், அமெகோடன் எனப்படுகின்ற இரண்டாவது இயேசுவின் பிறப்பிற்கான ஒரு காலம் வந்துவிட்டது என்கின்ற ஒரு கருத்தியல் தங்களுக்கு விதைக்கப்பட்டதாகவும் குற்றம் சுமத்தி இருக்கின்றார்கள். இதுவரை காலமும் இவ்வாறான மதத்தின் பேரால் அமெரிக்கா போர்களை நடத்தி இருந்ததா? இவ்வாறான போதனைகள் படை வீரர்களுக்கு மேற்கொள்ளப்பட்டிருந்ததா? நிச்சயமாக அமெரிக்காவில் அவ்வாறு செய்ய முடியாது. ஏனென்றால் அமெரிக்கா ஒரு மதம் சார்ந்த நாடாக தன்னை அறிவிக்கவில்லை. அவர்கள் கடவுள் பெரியவர் என்பதைத்தான் கூறுவார்கள் ஒழிய தாங்கள் எந்த ஒரு மதம் சார்ந்தவர்களாகவும் கூறுவதில்லை. எனவே அமெரிக்க படைகளில் பல மதத்தவர்களும் இருக்கின்றார்கள், பல இனத்தவர்களும் இருக்கின்றார்கள், பல மொழி பேசுபவர்களும் இருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய இந்த தகவல் பரிமாற்றம் என்பது நிச்சயமாக இது ஒரு பாரிய உருமறைப்பு செய்யப்பட்ட போர். இஸ்லாம் மற்றும் கிறிஸ்தவம் மற்றும் ஜுடாயிசம் ஆகிய மூன்றும், ஜுடாயிசத்தில் இருந்துதான் கிறிஸ்டியானிட்டி என்கின்ற கிறிஸ்தவம் தொடங்கியது. ஜுடாயிசம் 1500 வருடங்களுக்கு கிறிஸ்து பிறப்பதற்கு முதலே ஆரம்பிக்கப்பட்டதாக இருந்தாலும், கிறிஸ்தின் பிறப்போடு 1ஆம் நூற்றாண்டு ஆரம்பிக்கப்பட்டது கிறிஸ்தவ மதமாகவும், அதன் பிறகு இப்பொழுது 7ஆம் நூற்றாண்டில் ஆரம்பிக்கப்பட்டது இஸ்லாம் மதமாகவும் இருக்கின்றபடியால் அவர்கள் மூவரும் ஒரே குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள். அவர்களிடையேயான இந்த போர் என்பது இப்பொழுது மதப்போர் என்பதை அமெரிக்க படை வீரர்கள் குற்றச்சாட்டாக கூறியிருக்கின்றார்கள். எனவே இந்த ஈரான் மீதான தாக்குதல் இஸ்ரேல் கபடமாக மத்திய கிழக்கை கைப்பற்றுவதற்காக, அதாவது வந்து இந்த அமெகோடான் எனப்படுகின்ற குறிக்கோள் என்னவென்று சொன்னால், மத்திய கிழக்கில் ஒரு பெரிய போர் வெடிக்கும், இஸ்ரேல் ஒரு பெரிய நாடாக வரும், அதைவிட உலகம் ஒரு அழிவு பாதையை நோக்கி செல்லும். அதன் பொழுதுதான் இந்த மீள்பிறப்பு என்பது அல்லது இரண்டாம் பிறப்பு என்பது இருக்கும் என்பதான ஒரு கருத்தியலை கொண்டதாக இருக்கின்றது. அது இப்பொழுது செய்திகளாக பல பத்திரிகைகளிலும் வந்திருக்கின்றது. எனவே இந்த போர் என்பதன் நோக்கம் தற்பொழுது தெளிவாக மாற்றம் பெற்றிருக்கின்றது. அணு ஆயுதம் என்பது போலி, அவ்வாறான நிலைமை இல்லை என்பதை அணு ஆயுத கட்டுப்பாட்டு சபை, அனைத்துலக அணு ஆயுத கட்டுப்பாட்டு சபை ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இல்லை, அதற்கான தகுதியும் இல்லை என்பதை தெரிவித்து விட்டது நேற்றைய தினம். எனவே இது ஒரு போலியான முறையில் செல்கின்ற போராக நாங்கள் பார்க்க வேண்டும் ராம். ஆமாம். இப்பொழுது இந்த சம்பவமானது இலங்கை கடற்பரப்பில் நடைபெற்றிருக்கின்றது. இலங்கை இதற்கு மனிதாபிமான உதவியை வழங்குகின்றது. ஆனால் இது ஒரு அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய நடவடிக்கையாக இலங்கை மீது அமெரிக்கா பார்வையை செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தாதா? ஏனென்றால் ஈரான் உதவி வழங்கிய நாடு என்ற ஒரு விடயத்தை மீண்டும் மீண்டும் இலங்கை கூறிக்கொண்டிருக்கின்றது. குறிப்பாக உமா ஓயா திட்டம், மற்றது ஏற்கனவே ஈரானுடைய ஜனாதிபதி மஹமூத் அகமதி ஜெனாட் போன்றவர்கள் அங்கே விஜயம் செய்து பல திட்டங்களை முன்மொழிந்திருந்தார்கள். இந்த நிலையில் இதை அமெரிக்கா எப்படி பார்க்க போகிறது? இல்லை, அமெரிக்காவை பொறுத்தவரையில் இது வந்து நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அது அமெரிக்க படைகளுக்கு நடந்திருந்தாலும் இலங்கை இது இவ்வாறுதான் செயற்பட வேண்டும். இலங்கையின் அந்த உடனடி கடல் ஆதிக்கம் என்பது 20 கடல் மைல்கள் சார்ந்தது. 20 கடல் மைல்கள் இது நடைபெற்றது 40 மைல்களுக்கு அப்பால். 40 மைல்களுக்கு அப்பால் என்கின்ற பொழுது இலங்கையின் அந்த எக்கனாமிக் சோன் எனப்படுகின்ற, அதாவது வந்து எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் சோன் எனப்படுகின்ற விரிந்த கடற்பரப்பு, ஆனால் இலங்கையின் நேரடி கட்டுப்பாட்டுக்குள் உள்ள கடற்பரப்பு அல்ல.
எனவே ஆனாலும் இலங்கைக்குத்தான் அதற்குரிய அதிகாரம் இருக்கின்றது. அந்த வகையில் அவர்கள் அவ்வாறுதான் செயற்பட வேண்டும். இதில் அவர் உதவினார், இவர் உதவினார் என்பதை எல்லாம் பார்ப்பதற்குரிய காலம் இதுவாக இருக்காது என்று சொன்னால், இந்த அபாயத்தின் போது காத்தல் என்பதுதான் இங்கே நடைமுறைக்கு வருவது. இதில் இருக்கின்ற உண்மைத்தன்மையாம் ஈரான் உதவியது இலங்கைக்கு என்கின்ற குறிக்கோள் என்பது பல கருத்தியல்களிலும் சமூக வலைத்தள பதிவுகளிலும் இடம்பெறுவதாக இருந்தாலும் ஏனைய நாடுகளும் உதவி இருக்கின்றன என்பது, அமெரிக்காவும் உதவி இருக்கின்றது. அதாவது ஈழத்தமிழர்களுக்கு எதிரான இறுதிப்பேரின் பொழுது 6 கப்பல்களை அழிப்பதற்கும் ஆயுதங்கள் செல்வதை தடை செய்வதற்கும் அதுதான் அந்த உயிர் மூச்சின் நிறுத்தம் என்கின்ற நிலைக்கு அந்த போரை கொண்டு வந்திருந்தது. அதனை அமெரிக்கா தான் செய்திருந்தது. அமெரிக்கா தான் நேரடியாக இப்பொழுது இலங்கையை நேரடியாக சொல்கின்றது தங்களுக்கு அந்த தகவல்கள் அமெரிக்கா தான் தந்தது என்று. அவ்வாறாக அது வேறு விதமாக பார்க்க வேண்டும். ஒரு நாடு ஒரு நாட்டுக்கு உதவுவது என்பது, ஆனால் அபாயத்தின் போது உதவுவது என்பது எந்த நாடாக இருந்தாலும் இலங்கை இவ்வாறு தான் செய்ய வேண்டும். அது சில வேளைகளில் ரஷ்யாவின் வீரர்களாக கூட இருந்தால் என்ன, ரஷ்யாவின் கப்பலாக இருந்தால் என்ன, அல்லது அமெரிக்காவின் கப்பலாக இருந்தால் என்ன, ஆனால் இந்தியாவின் கப்பலாக இருந்தால் என்ன, இவ்வாறான ஒரு செயற்பாடு என்பது நிச்சயமாக செயற்படுத்த வேண்டிய நடைமுறைக்கு அந்த நாடு இருக்கின்றது என்பதில் எந்தவித ஒரு கருத்தியல் மாறுதலும் அமெரிக்காவுக்கும் இருக்காது. ஆனால் அமெரிக்கா உரிமை கோருமா என்பதுதான் இங்கே உள்ள முதலாய கேள்வி. இப்பொழுது இந்த தாக்குதலுக்கு உரிமை கோருதல் என்பதை அமெரிக்கா செய்ய வேண்டிய நிலையில் அது இன்னும் அவ்வாறான நிலையை செய்யவில்லை. ஆனால் போர் விரிந்து செல்கின்றது. நாங்கள் நினைக்கின்றது போன்று இது உடனடியாக முற்றுக்கு வருமா, அல்லது நேற்று இந்த படை வீரர்களின் முறைப்பாடு என்பது ஒரு புதிய தோற்றத்தை ஏற்படுத்துமா என்கின்ற நிலைப்பாடு. இப்பொழுது இது உண்மையிலே இஸ்லாமியர்களை ஒன்றாக இணைக்கும். ஏனென்றால் இது உண்மையிலே ஈரானுக்கோ அணு ஆயுதத்திற்கு எதிரான தாக்குதல் அல்ல, மதங்களுக்கான தாக்குதல் என்பது படை வீரர்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கின்றது என்றால் நிச்சயமாக சியா மற்றும் சுன்னி போன்ற முஸ்லிம்களிடையே ஒற்றுமை என்பது மேலும் அதிகரிக்கும். அவர்களுடைய நோன்பு காலம் என்பது தற்பொழுது ஒரு துன்பவியல் காலமாக்கப்பட்டிருக்கின்றது திட்டமிட்ட வகையில். ஆமாம். இதே நேரத்தில் கனேடிய பிரதமர் மாகாணி அவர்கள் இந்திய பயணத்தை தொடர்ந்து ஆஸ்திரேலியாவுக்கு சென்றிருக்கின்றார். அங்கே பல ஒப்பந்தங்கள் காய்ச்சாத்திரப்பட்டிருக்கின்றன. கனடாவுக்கு பயன் தரக்கூடிய பல நடவடிக்கைகளை அவர் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றார். அது ஒரு புறம் இருக்க, இப்பொழுது இந்த ஈரான் போர் தொடர்பாக அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்து பல்வேறு விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையேயும் இது ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. காரணம், ஆரம்பத்தில் இந்த போரை ஆதரித்தவர் இப்பொழுது இது ஒரு சர்வதேச விதிமீறல் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருப்பதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? என்ன காரணத்திற்காக இவ்வாறான ஒரு தளம்பலை அவர் மேற்கொண்டிருக்கின்றார், அல்லது ஒரு விட்டுக் கொடுப்பை மேற்கொண்டிருக்கின்றார் என்று கூறலாமா? இல்லை, முதலாவதாக இந்த விஜயம் என்பது நிச்சயமாக வெற்றியளிக்கின்ற ஒப்பந்தங்களை பல ஒப்பந்தங்களை எட்டுகின்றதாகவும், அதிலும் அந்த ஆஸ்திரேலியன் பென்ஷன் ஃபண்ட் எனப்படுகின்ற ஒரு பெரிய நிதி தொகை அவர்களிடம் இருக்கின்றது. அந்த தொகையின் முதலீடு என்பது கனடாவை நோக்கி வரக்கூடியதுமான, அதுதான் அந்த முக்கியமான நோக்கமாக நாங்கள் பார்க்கலாம், அல்லது முக்கியமான வெற்றியாக நாங்கள் பார்க்கலாம். இவருடைய கருத்து கூறல் என்பது, அதாவது அவர் அந்த வித் ரிக்ரெட் என்கின்ற வார்த்தையை பாவித்து அதனை சொல்லி இருக்கின்றார். இது சர்வதேச விதிகளை மீறுதல் என்கின்ற வகையில் இது செல்கின்றது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதை சொல்வதற்கான துணிவு கூட தேவை. அண்டை நாடாக இருந்து கொண்டு அவ்வாறாகத்தான் இது செல்கின்றது என்கின்ற ஒரு தேவை. அதாவது இப்பொழுது தற்போதைய பிரச்சனையை மேலும் விரிவுபடுத்துவதற்கு அல்லது அமெரிக்க கனேடிய உறவை விரிசலாக்குவதற்கு எத்தனிக்காதா? இல்லை, இப்ப முக்கியமாக அவர் சொல்லியிருக்கின்ற விடயத்தில் ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், கனடாவுக்கு இந்த தாக்குதல் குறித்து அறிவுறுத்தப்படவில்லை என்று. எனவே கனடா இதில் பங்கு பெற்றாது. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தது, இந்த போர் ஆரம்பிக்கின்ற பொழுதே ஒரு வாரத்திற்குள் இதற்குரிய மத்தியஸ்த அல்லது இவர்களை ஒரு இணக்க மேசைக்கு கொண்டு வருகின்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதனை உண்மையிலேயே இவர்கள் காணியவர்கள் நேரடியாக கூறாவிட்டாலும் அனிதா ஆனந்த் கூட இந்த இவர்கள் பேச்சு மேசைக்கு செல்ல வேண்டும் என்று கேட்டிருந்தார். இந்த நிலையில் அவருடைய கருத்து கூறல் என்பது, தங்களுக்கு இது அறிவிக்கப்படவில்லை என்ற பொழுது நாங்கள் 2ஆம் நிலை நபர்களாக்கப்பட்டு விட்டோம் என்பது உண்மை பரிவர்த்தனை. அதனை தெரிவிப்பதில் எந்தவித ஒரு தயக்கமும் தேவையில்லை. அதனை அவர் தெளிவாக தெரிவித்திருக்கின்றார். நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு நாங்கள் மீண்டும் விரிவாக பேசுவோம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு நன்றி. நன்றி ராம். நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல்.
சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.